தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டர் 0 யூஸ் பண்ணி எனக்கு வந்து என்ன ஆகணும் 2 எல்டி யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, இங்கே வந்து நான் என்ன பண்ணுங்க 3 எல்டின்னு போட்டிருக்கேன். அது வந்து 3 எல்டி இல்லை 2 எல்டி. 2 எல்டி வச்சு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 100ஓட பிலோவாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் எல்டியும் 100ஓட எபோவாக இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் எல்டியும் ஆன் ஆகிற மாதிரி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே டாஸ்க்கு தான். கவுண்டரில் வந்து நான் கவுண்டர் 1 யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 2 எல்டி யூஸ் பண்ணியிருக்கோம். 0ல் வந்து 1000 வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்னும் 2 எல்டி ஆன் ஆகணும். 1001லேருந்து 65535. ஏன்னா நம்ம வந்து டைமர் 1ல் வந்து என்ன பண்ணுறோம் 16 பிட் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். அதுக்காக என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 65535 வரைக்கும் எனக்கு என்ன ஆகணும் டேட்டாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா செகண்ட் எல்டி வந்து ஆன் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். வேறு எந்த விஷயமே இல்லை. நான் என்ன பண்ணுவேன் உள்ள கோடிங்கில் வந்து கான்செப்ட் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். இங்கே வந்து என்ன பண்ணுவேன் உங்களுக்கு ப்ரீவியஸாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணது இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதை ஒரு டைம் ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிருக்கேன் ஆஸ் இன்க்ளூட் PIC.h பிக்கான லைப்ரரி இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆஸ் டிஃபைன் எல்சிடிக்கான பின்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். அடுத்து ரெட்டு க்ரீன் அப்படி என்ன பண்ணுங்க எல்இடிக்கான பின்னும். அடுத்து அன்சைன்ட் இன்டர்நெட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் 16 பிட் ரெஜிஸ்டர் வந்து ரிசீவ் பண்ணுற டேட்டாவை எல்சிடியில் பிரிண்ட் பண்ணணும்ல, அதுக்காக டம்மி வேரியபிள்ஸ் வந்து ஏஏ பிபி அப்படின்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஏபி அப்படிங்கிறது முன்னாடியே யூஸ் பண்ணியிருக்கனால இது வந்து AA BB BC DD அப்படின்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து எல்சிடி கமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எல்சிடி டேட்டா ஃபங்க்ஷன். எல்சிடி டேட்டா ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா நான் வந்து டேட்டாவை வந்து 1 by 1 சென்ட் பண்ணணும். வெல்கம் அப்படிங்கிற WE அப்படிங்கிறதுக்காக நான் சென்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து எல்சிடி வந்து இன்ஸ்லைஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா நான் வந்து 4 பிட் எல்சிடி யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து எல்சிடி டிஸ்பிளே ஃபங்க்ஷன். எல்சிடி டிஸ்பிளே ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேட்டா வந்து ஸ்ட்ரிங்காக வாங்கிட்டு அதை என்ன பண்ணும் 1 by 1 டேட்டாவில் எடுத்து கொடுக்கும். அதுக்காக நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். மெயின் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பி போட்டோம், அடுத்து சி போட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து பி போர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண கிடையாது. ஆனால் பி போர்ட் என்ன பண்ண ரிமூவ் பண்ணிடுறேன். சி போர்ட்டில் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஒரே ஒரு சுவிட்ச் யூஸ் பண்ணிப்பேன். கவுண்டர் 1 வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அதை வந்து நான் என்ன பண்ணிங்க வந்து இன்புட்டாக செட் பண்ணிக்கிறேன். நம்ம இன்புட்டாக செட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. நான் என்ன பண்ணிங்க 0x01 கொடுத்துருக்கேன். ஓகே, நான் உங்களுக்கு கோடிங் ரன் பண்ணுறப்போ அதை வந்து நான் மாடிஃபிகேஷன் பண்ணி காமிக்கிறேன். அதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. அடுத்த டி போர்ட்டில் என்ன பண்ணிருக்கேன் எல்சிடி வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த T1 கான் அப்படின்னு போட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டைமர் 1 கண்ட்ரோல் ரெஜிஸ்டரில் வந்து நான் வந்து கவுண்டர் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி டைமர் 1H டைமர் 1L 2 லோடு வேல்யூ என்ன பண்ணுங்க இன்ஷியலாக 00 கொடுத்துருக்கேன். ஏன் நான் 00 கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே என்ன பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் அந்த லோடு வேல்யூ தான் இங்கே வந்து அப்டேட் ஆக போகுது. அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் 00 கொடுத்துருக்கேன். அடுத்து எல்சிடி இனிட் பண்ணிட்டு ஃபஸ்ட் காலமில் வெல்கம் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஏடிசிக்கு எப்படி வந்து லெஃப்ட் ஷிஃப்ட்லாம் பண்ணுவோம் அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டைமர் 1Hல் இருக்க வேல்யூவாக லெஸ் தென் 8 கொடுத்து என்ன பண்ணுங்க ஏஏங்கிற வேரியபிளுக்கு வந்து நான் மூவ் பண்ணியிருக்கேன். அடுத்து BB ஈக்குவல் டு AA ப்ளஸ் டைமர் 1L. அப்போது டைமர் 1Hல் இருந்த வேல்யூ என்ன ஆகும் ஏங்கிற வேரியபிளுக்கு மூவ் ஆகிருக்கும். அப்போ ஏஏவையும் டைமர் 1L நான் என்ன பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் டிவைட் பண்ணி பார்க்க போகிறேன். அப்போ என்ன ஆகும் இதில் வந்து 5 டிஜிட் வேல்யூ தானே இருக்கும். அப்போ BB டிவைடட் 10,000 அதேமாதிரி BB மாடுலஸ் 10,000 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அந்த 65,535 வந்து நான் பிரிண்ட் பண்ணுறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணிட்டு BB கிரேட்டர் தென் 10லேருந்து 1000 இருந்துச்சு அப்படின்னா 11லேருந்து 1000 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண ரெட் எல்டி ஆன் பண்ணு, க்ரீன் எல்டி வந்து 0 பண்ணிடு. அதே மாதிரி 1000லேருந்து 5000 இருந்துச்சு அப்படின்னா ரெட் எல்டி ஆஃப் பண்ணிவிட்டு க்ரீன் எல்டி வந்து ஆன் பண்ணு. அதே மாதிரி 5000லேருந்து 10,000 இருந்துச்சு அப்படின்னா க்ரீனும் ரெட்டையும் ஆஃப் பண்ணிடுன்னு நான் சொல்லிட்டேன். வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த கோடிங் வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். கம்பைலிங் வந்து ஆகும், இதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. நான் வந்து C = 0x01 கொடுத்துருக்கல அதை வந்து உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். சிமுலேஷன் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். சிமுலேஷனை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு எகெயின் நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறேன் எகெயின் வந்து அந்த C = 0x01 கொடுத்தல அது வந்து 00 மாற்றிடுறேன். ஓகே, ஏன்னா நமக்கு ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த டைம் வந்து நான் மாற்றுறது வந்து கஷ்டம் தானே. அதுக்காக நான் அதை சேஞ்ச் பண்ணிட்டேன். கோடிங்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிமுலேஷன் வந்து பில்ட் ஆகிடுச்சு. இதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. இப்போ இதுக்கான சிமுலேஷன் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன். இதை ஸ்டாப் பண்ணிட்டு எகெயின் ப்ளே பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு வந்து புதுசாக கிரியேட் ஆன ஹெக்ஸ் ஃபைல் வந்து லோட் ஆகும். ஓகே, இப்போ என்ன பண்ணேன் ஐசி வந்து நான் டபுள் கிளிக் பண்ணேன். வெயிட் பண்ணுங்கள். வெல்கம்னு இருக்குது. கவுண்ட் ஈக்குவல் டு 5 டிஜிட்டில் 0ன்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் 1 ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ நமக்கு என்ன ஆகலாம் அந்த வந்து கவுண்ட் வந்து எடுத்துக்கிப்பாங்க. நாங்கள் வந்து நான் இன்புட்னு செட் பண்ணியிருக்கேன்னா கிடையாது 00 தான் கொடுத்துருக்கேன். ஆனால் இங்கே என்ன பண்ணிச்சு இன்புட்டாக கெட் பண்ணிக்கிச்சு. இப்போ 5 6 7 8 9 10 11 வந்தாவே எனக்கு என்ன ஆகும் அப்டேட் ஆகும். இல்லை எந்த இஷ்யூமே கிடையாது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 11 அப்டேட் ஆகிட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சு க்ரீன் எல்டி வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் ரெட் எல்டிக்கு பதிலாக க்ரீன் எல்டி வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் RC2ல் வந்து க்ரீன் எல்டி. ஓகே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து இங்கே என்னென்னு செக் பண்ணிடலாம் எதனால் இந்த இது மாற்றி ஆன் ஆச்சு அப்படின்னு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரெட் எல்டி தானே ஆன் பண்ணணும்னு போட்டிருந்தோம். அப்போ RC2ல் வந்து என்ன பண்ணியிருக்கேன் ரெட் எல்டியும் RC3ல் வந்து க்ரீன் எல்டியும் நான் கனெக்ட் பண்ணணும்னு போட்டிருக்கேன். அப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் RC2ல் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா
நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் க்ரீன் எல்இடி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, RC1 RC2ன்னு போடுறதுக்கு பதிலாக RC2 RC3ன்னு போட்டேன். இப்போது RC1 RC2 இப்போ வந்து என்ன பண்ணுறேன் கம்பைல் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் வந்து கோடிங் ஒர்க் ஆகலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக பின் அவுட்டில் வந்து எல்இடி ஆன் ஆகலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கோடிங்கை தான் செக் பண்ணணும். ஹார்ட்வேர் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் கோடிங்கை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிமுலேஷன் போயிட்டு செக் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறேன், சிமுலேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நமக்கு ரெட் எல்இடி தானே ஆன் பண்ணணும்னு சொன்னோம். அப்போ ரெட் எல்இடி வந்து இப்போ கரெக்டாக ஆன் ஆகும் பாருங்கள். 10ஓட எபோவ் இருந்துச்சு அப்படின்னா ரெட் எல்இடி வந்து கரெக்டாக ஆன் ஆகும். இப்போது நான் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கேயும் இன்க்ரிமெண்ட் ஆகுது. இப்போ 2 3 4 5 6 7 8 9 10 11 வரப்போ என்ன ஆகும், ரெட் எல்இடி வந்து நமக்கு ஆன் ஆகணும். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். கோடிங் ஏதாவது சம் இஷ்யூ இருக்குது, அதை நான் செக் பண்ணுறேன் என்னென்னு. RC1 RC2 வந்து RC1 RC2ன்னு கொடுக்குறப்போ நமக்கு என்ன ஆகலை அப்படின்னா கோடிங் வந்து ரெட் எல்இடி வந்து ஆன் ஆகலை. அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா RC2 RC3ன்னு நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் கரெக்டாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நான் இதை கம்பைல் பண்ணிட்டேன். கம்பைல் பண்ணிவிட்டு இதுக்கான சிமுலேஷனில் வந்து நான் என்ன பண்ணுவேன், பின் அவுட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். RC1ல் இருந்த எல்இடி பின்னை எடுத்து என்ன பண்ணிட்டேன் RC2லையும் RC3லையும் நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதுக்கான சிமுலேஷன் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இனிஷியலாக எல்லா எல்இடியும் வந்து என்ன இருக்கும், ஆஃபில் இருக்கும். எப்போ நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறனோ அப்போ வந்து என்ன ஆகும், 1 by 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வெல்கம் இருக்குது. இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பார்த்திங்க அப்படின்னா ரெட் எல்இடி வந்து ஆன் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்டிஷன் என்ன பண்ணியிருக்கோம், 1000 வரைக்கும் எனக்கு ரெட் எல்இடி தான் வந்து ஆனில் இருக்குன்னு நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா, அப்போ 1001 வரைக்கும் எனக்கு என்ன பண்ணணும், ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா வீடியோ லென்த் வந்து ரொம்ப அதிகமாகும். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கோடிங் வந்து ரைட் பண்ணிவிட்டு இந்த கோடிங்கில் வந்து ரெட் க்ரீன் எல்இடி வந்து RC2 RC3 வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு எத்தனை பேர் கோடிங் ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த RC1ல் வந்து ஏன் கோடிங் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைன் லைவ் செக்ஷனில் தான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு கோடிங் கேளுங்க, நான் அதுக்கான கோடிங் போட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.